தம்பி பொன்ராஜ் வணக்கம். இப்பயும் கூட உங்களை மரியாதையோட தம்பி பொன்ராஜ்னு சொல்றது தான் எங்களோட ஆர்எஸ்எஸோட பழக்கம். இது ஆர்எஸ்எஸ் இல்லாமல் உங்களை மாதிரி அநாகரிகமாக பேசலாம், வாடா போடானே ஆரம்பிச்சிருக்கலாம். இருந்தாலும் உங்களோட மதுரையில் இருக்க உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறக்கா இன்றைக்கும் பேசுகிறேன். பிரதமரை வாடா போடான்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மரியாதை? அப்புறம் அதே இது எல்லா இடத்துலையும் வந்துடும்ல. உனக்கு பார்க்குற இடத்துல பூரா என்னடா வாடா போடான்னு சின்ன பயில்களை விட்டு கூப்பிட விடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு 4 பேர் உனக்கு கை தட்டுறதுக்கு ஆள் இருந்தானா திமுகவுக்கு போடுற பிச்சைக்காக எடுபடியாக வேலை பார்த்துருக்க. அதில் தலகணத்தில் அலையாத. எத்தனை பேர் அந்த திமுக தெருவில் விட்டுருக்குன்றது இந்த மதுரைக்குள்ளேயே எடுத்துப்பாரு. அதை விட்டுட்டு ஏதோ தாந்தோணித்தனமாக அகம்பாவத்தில் இந்த பிரதமரை பேசுகிற வேலை இதோட நிப்பாட்டு. கலாம் ஐயா உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து கூட இருந்ததை வச்சு உங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதையே கெடுத்து நல்ல வேலை அவரோட இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா இப்படி ஒரு ஆளை வச்சிருக்கேன்னு மனசு நொந்தே அவர் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாரு. இன்னைக்கு உயிரோட இல்லை, அதனால நீ தப்பிச்சிட்ட. உன்னோட பழைய வரலாறு நாங்கள் எடுத்து விட எவ்வளோ நேரம் ஆகுன்னு நினைக்கிற? உனக்கு ஒரு ஐயா கலாம் ஐயா இறந்ததுக்கப்புறம் புதுசாக தொழில் பண்ணுறேன்னு சொல்லி அந்த தொழிலில் பல தடவை லாஸ் ஆகி அந்த தொழிலுக்கு கடன் கேட்டு நீ பல இடத்துக்கு போய் உனக்கு நான் கடன் தர மாட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உனக்காக முரளின்னு ஒருத்த கடன் வாங்கி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்குங்களா? நம்ம பிஜேபிக்காரரு சொத்து பத்தோட மான மரியாதையோட ரொம்ப கௌரவமாக வில்லாபுரத்தில் பெரிய குடும்பமாக வாழ்ந்த ஒரு ஆள் கடன் வாங்கி கொடுத்துட்டு அவங்க கடன் கொடுத்தவன் ஃபோன் அடித்தா நீங்கள் ஃபோன் எடுக்காமல் தெரிஞ்சு அந்த ஃபோனெல்லாம் அவருக்கு டைவெர்ட் ஆகி அவர் நீதானே வாங்கி கொடுத்தா கட்டுறான்னு சொல்லி பல சொத்தை இழந்து கடன் கட்ட வழி இல்லாமல் வேறு வழி இல்லாமல் நீங்கள் அவர் ஃபோனையே எடுக்கிறத கட் பண்ணி அதனால அவர் சூசைட் பண்ணி 3 நாளாக பணம் அழுகி மோசமாகி ஜிஹெச்சில் கடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் கட்சியாளு எல்லாருமே நீ தான் காரணம். அவன் தற்கொலை பண்ணிக்கிற மனநிலையில் இருக்கிறவே இல்லை. நல்ல ஒரு மனிதன். அவனுக்கு இந்த சுமை நீ கொடுத்த சுமை தான், அதனால இவனோட சாவுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி அவங்க குடும்பமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சு, மீடியாவில் பூரா வந்துச்சு. அதை போய் சொல்லி வேணாம் என்ன இருந்தாலும் கலாம் ஐயாட்ட இருந்த ஒரு நபர் விடுங்க நம்ம எல்லாம் பேசிக்கலாம்னோன்னா நீங்கள் எங்கிட்ட நேரடியாக உத்தரவாதம் கொடுத்து கொஞ்சம் நீங்கள் பேசி இது பண்ணுங்க, நான் கட்டாயம் அந்த கடனெல்லாம் அடைச்சிருவேன்னு சொன்ன உத்தரவாதத்தினால அவங்கள சொல்லி அன்னைக்கு உன்னை காப்பாற்றி விட்டது ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு இவரை பிரதமரை வாடான்ற அந்த தனாவிட்டு வந்துச்சுன்னா அப்புறம் எங்களுக்கு பேச எவ்வளோ நேரம் ஆகுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த குடும்ப சீரழிஞ்சு நாசமா போச்சு. அந்த பிள்ளைய எங்க இருக்குன்னு தெரியல. வேற வேற வழியிலே தவறாவே சொன்னாங்க. அதெல்லாம் எங்க வாயால சொல்லக்கூடாது. வேணாம், இதோட நிப்பாட்டிக்க. இன்னையோட நீ திமுக போற எச்சி எலும்புக்காக பிஜேபியும் பிஜேபி தலைவர்களையும் பிரதமரையும் அவமரியாதையா நீ பேச சூழ்நிலை வந்தா பாக்குற இடத்துல மக்களை விட்டு செருப்பா கொண்டு எரிய விடுவேன்.